1800களில் என்ன நடக்குது அப்படின்னா, ஜென்மி சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலப்பிரபுத்துவ அமைப்பு அப்படிங்கிறது அங்கே மேலோங்கி வருது சேர நாட்டில். நில உடைமையாளர்கள் அதிகரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆரிய பிராமணர்கள்னு சொல்லக்கூடிய நம்பூதிரிகளினுடைய ஆதிக்கமும் கேரள நாட்டில் அதிகரிக்குது. இது அதிகரிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, தன்னுடைய நிலத்தில் வேலை பார்க்கறதுக்கு ஆட்கள் வேணும். அப்போது நீ வந்து வேலை பாரு அப்படின்னு சொன்னால் எனக்கு இவ்வளவு கூலி வேணும் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? ஆனால் அதிக கூலி கொடுக்கக்கூடாது. அப்போது அடிமைகளை உருவாக்கணும். அந்த அடிமை முறை அப்படிங்கிறது அந்த ஜென்மி சம்பிரதாயத்தில் உருவாகுது. இந்த நம்பூதிரிகளினுடைய ஆதிக்கம் அதிகமாகும் போது கடவுளினுடைய பெயரால் அந்த சமஸ்தான ராஜாவுக்கு இல்லை இதெல்லாம் செஞ்சால் தெய்வ குத்தமாயிரும், இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் இதெல்லாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென்மி சம்பிரதாயமும் இந்த பிராமணர்களுடைய ஆதிக்கமும் சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா, தொட்டா தீட்டு, தெருவில் நடந்தா தீட்டு, நீ என்ன பார்த்தாலே தீட்டு அப்படிங்கிற இந்த தீண்டாமை கொடுமைகள் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே ஆரம்பிக்குது. இது ஆரம்பித்ததன் விளைவு என்ன ஆகுது அப்படின்னா, கிட்டத்தட்ட தமிழ் சமுதாயத்தினுடைய 18 குடிகள் அடிமைப்படுத்தப்படுறாங்க. இந்த அடிமைப்படுத்தப்படும் போது தன்னை உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் தாழ்ந்தவர்கள் அப்படின்னு சில பேரை அடிமைப்படுத்தி வச்சுருக்கோம் இல்லையா. இந்த தமிழ் சமூக மக்கள் அடிமைப்படுத்தி வச்சுருக்கோம்ல, எப்படி பாகுபாடு தெரிஞ்சுக்கிறது? இவங்கெல்லாம் தாழ்ந்தவங்க. நான் ஒரு தெருவு இருக்குது, அந்த தெருவில் எல்லாருமே நடந்து போகிறோம். நடந்து போகும்போது நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் அப்படிங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? அப்போது ஆடை மூலமாக அதை வந்து அடையாளப்படுத்திக்கிட்டாங்க. உயர்ந்த ஜாதி மக்கள் தான் ரவிக்க போடணும், உயர்ந்த ஜாதி பெண்கள் தான் தோல் சீலை அணியணும், தாழ்ந்த ஜாதின்னு சொல்லக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் நீங்கள் உங்களுக்கு ஆடை அணிகிற உரிமை கிடையாது. எப்பேற்பட்ட தெருவாக இருந்தாலும் சரி, அந்த தெருவில் வரும்போது பெண்கள் வந்து தன்னுடைய மார்பகங்களை காட்டிக்கிட்டு தான் வரணும். அந்த முழங்காலுக்கு மேலே இடுப்புக்கு கீழே ஒரு துண்டு மாதிரி நீங்கள் கட்டிக்கோங்க. இந்த உடையை அணிகிறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு உரிமை இருக்குது. தோல் சீலை அணிகிறதுக்கு, மார்பில் துணி அணிகிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது அப்படின்னு மறுக்கப்பட்ட காலம் அது. இந்த அடிமைத்தனத்தோடைய வெளிப்பாடு இப்படி ஒரு நடைமுறைப்படுத்தல் அங்கே வந்துச்சு.